மோடி அவர்களுக்கு எதிராக தமிழர்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தின மாதிரி இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு மோடி அவர்களை விமர்சித்த திருமுருகன் காந்தி அவர்கள், எதுக்குமே குரல் கொடுக்காத திருமுருகன் காந்தி அவர்கள் எஸ்ஐஆருக்கு எதிராக இப்போ பேசுறதும் போராட்டம் பண்றதுக்குமான காரணம் என்ன, சமூக ஊடகங்கள்ல வந்த விமர்சனம் என்ன? ஹாய், நான் உங்க தேவா. இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. மே 17 இயக்கத்தோட ஒருங்கிணைப்பாளர் தான் திருமுருகன் காந்தி அவர்கள். அவங்க மோடி அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டுக்காக மோடி அவர்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு நல்லதுமே பண்ணல, எஸ்ஐஆருங்கிறது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தல் ஆணையம் மோடி அவர்களுக்கு ஆதரவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோடி அவர்கள் கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதையும் ஒன்றும் பண்ணல. ஜிஎஸ்டிங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தி தமிழ்நாட்டுல நிறைய பெரிய பெரிய நிறுவனங்களை மூட வச்சிருக்காரு. இந்த மாதிரியான சாதனைகளை மட்டும்தான் மோடி அவர்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு திருமுருகன் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எஸ்ஐஆர் அதிமுக எதுக்காக ஆதரிக்கணும், பாஜகவோட கூட்டணியில இருக்கிறதுக்காக ஆதரிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்காங்க. இந்த திருமுருகன் காந்தி அவர்கள் இப்போ எஸ்ஐஆருக்கு எதிராக இவ்வளவு கொந்தளிச்சு போறாங்க, இப்படி எல்லாம் பேசுறாங்க. ஆனா நாட்டுல எவ்வளவோ அநீதியான விஷயங்கள் நடந்திருக்கு. அது எதுக்குமே அவங்க இதுவரைக்கும் குரல் கொடுக்கல. திருவண்ணாமலையில இரவு நேரத்துல ரோந்து பணியில ஈடுபட்ட 2 காவலர்களால ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானாங்க. அதுக்காக திருமுருகன் காந்தி அவர்களோ அவங்களோட இயக்கமோ எந்த ஒரு போராட்டமும் நடத்தல. இப்போ ரீசெண்டா கோவையில நடந்த பாலியல் வன்கொடுமையை பத்தி அவர் எதுவுமே பேசல. அது சம்பந்தமா எந்த ஒரு போராட்டமும் நடத்தல. டெல்லியில நடந்த கார் வெடிப்பு சம்பவத்துக்கும் எதுவுமே குரல் கொடுக்கல. ஆனா எஸ்ஐஆருக்கு எதிராக மட்டும் எதுக்காக இப்போ பேசணும், குரல் கொடுக்கணும்? ஒரு பக்கம் திருமுருகன் காந்தி அவர்களும் எஸ்ஐஆர் வேண்டாம் அப்படின்னு எதுக்குறாங்க. இன்னொரு பக்கம் திமுக அவர்களும் எஸ்ஐஆர் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவங்க 2 பேருக்கும் சம்பந்தம் இருக்கா? திமுக இந்த எஸ்ஐஆரை எதுக்குறாங்க அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கணும். அதாவது எஸ்ஐஆர்னா என்ன, அதை பத்தின புரிதலாவது இருக்கணும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட எஸ்ஐஆர்னா என்னன்னு கேட்டதுக்கு கூட அவருக்கு தெரியல. We have continuously opposed special intensive registration of this SIR. நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த எஸ்ஐஆர் படிவத்துல என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் கூட கிடையாது. அந்த படிவத்துல 3 பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்மளோட பெயர், அதோட முகவரி, அந்த டீடைல்ஸ் வரும். 2வது பார்ட்ல நம்ம 2002ல ஓட்டு போட்டிருந்தோம்னா அதை ஃபில் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த 3வது பார்ட்ல இப்போ நம்ம புதுசா ஓட்டு போடுற மாதிரி இருந்தா அந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும். ஆனா நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த ஃபார்ம்ல எதுக்கு உறவினர்களோட பெயரெல்லாம் கேட்கறீங்க? ஏற்கனவே கேட்டுட்டீங்க, திரும்பவும் ஏன் இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பாஜகவோட அஸ்வதமன் அல்லிமுத்து அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாட்டுல ஒரு பாமர மக்களுக்கு கூட இந்த எஸ்ஐஆர் படிவத்துல என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஆனா நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும்தான் இது தெரியல அப்படின்னு அவரை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாநில அரசாங்கன்ற பேர்ல ஒரு பெரிய சைஸ் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காரு. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதில் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு எஸ்ஐஆர் பற்றி. அதில் வளவல நிறைய பேசுகிறாரு. நிறைய பிரச்சனைகள் இந்த எஸ்ஐஆரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த 8 நிமிஷம் வீடியோவில் நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் எஸ்ஐஆர் படிவத்தில் குறிப்பிடுறார். வாக்காளர் திருத்தப்பட்டியலில் உள்ள வாக்காளருடைய உறவினரின் பெயர் கேட்கப்பட்டிருக்கு. உறவு முறைன்னு குறிப்பிட சொல்கிறாங்களே, எந்த உறவு முறையை குறிப்பிடுறது? அப்பாவா, அம்மாவா, தாத்தாவா, பாட்டியா, அண்ணனா, தம்பியான்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கார். உறவினர்னா யார்? அப்பாவா, அம்மாவா, அண்ணனா, தங்கையா, கணவனா, மனைவியா, பசங்களா, யாரு? இதில் ஏதாவது ஒன்றுக்கு பேர் தான் சார் உறவு முறை. இதில் தான் சார் எதையாவது ஒன்று போடணும். இது கூட தெரியாமல் இருக்கீங்களே சார். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே, பாமர மக்களுக்கு கூட இந்த விஷயம் ரொம்ப தெளிவாக புரியுது. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் படித்த பெரிய பதவியில் இருக்கவங்களுக்கு கூட இது தலை சுத்தலா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே இந்த சாதாரண ஒரு படிவம் தலை சுத்தலை ஏற்படுத்தியிருக்குன்னா அது நம்முடைய முதலமைச்சருக்கு மட்டும்தான் ஏற்படுத்தியிருக்கு. நல்லா படித்து அறிவார்ந்த பெரும் பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க கூட இந்த கணக்கீட்டு படிவத்தை பார்த்தா அவங்களுக்கு தலை சுத்திடும். எங்களுக்கு என்ன தமிழக மக்களுக்கு சந்தேகம் அப்படின்னு சொன்னா, எங்க எல்லாராலையும் சாதாரணமாக பூர்த்தி செய்ய முடிகிற இந்த படிவத்தை பார்த்தே உங்களுக்கு தலை சுத்துது அப்படின்னு சொன்னா, அரசு ஆவணங்கள்லாம் எப்படி சார் பார்த்து நீங்க கையெழுத்து போடுறீங்க?
உங்ககிட்ட ஆட்சி 4.5 வருஷமா இருக்குன்னு நினைச்சுதான் நாங்களாம் பயந்துட்டோம். ஸோ இவங்க 2 பேருமே எஸ்ஐஆரை எதுக்குறாங்க அப்படின்னா, எதுக்குமே குரல் கொடுக்காத திருமுருகன் காந்தி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு எஸ்ஐஆருக்கு எதிராக இந்த மாதிரி போராட்டம் நடத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்கள்ல கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.